ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போறது சம்பவம் அதாயம் 1. இது வந்து 2026ல தான் வந்திருக்கு. இந்த படம் மலையாள படம். ஆக்சுவலா வந்து இந்த படத்துல த்ரில்லர், டைம் லூப், டைம் டிராவல் எல்லாமே சொல்லலாம். எல்லா ஜானரும் வரும் இந்த படத்துல. எல்லாமே ஒரு ஒரு நியூ ஆர்டிஸ்ட் தான். ஆனா அவங்க அவங்க ரோல அவ்ளோ அழகா பண்ணியிருப்பாங்க. டைரக்டர் கூட இது புதுசு தான். ஆனா அந்த கதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, கதை எல்லாம் ஹாலிவுட்லாம் வந்தது தான். ஆனா இந்தியன் ஃபிலிம்ல அவ்ளோ அழகா எடுத்திருப்பாங்க. அதுவும் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்ச்ல அவ்ளோ சூப்பரா காட்டியிருப்பாங்க அந்த ஸ்டோரிய. அதுவும் இந்த காக்கா ஸ்டாச்சூன்னு ஒரு நடுவுல வரும் இந்த கதையில. அதுதான் அந்த டைம் லூப் பேஸ் பண்ணியே வரும். அத சுத்தி சுத்தி தான் அந்த கதையே வரும்னு பார்த்தீங்களேன். அந்த ஸ்டாச்சு அவ்ளோ டிசைன் அவ்ளோ அழகா டிசைன் பண்ணி, அவ்ளோ சூப்பரா எடுத்திருப்பாங்க அந்த காட்டுக்குள்ள. அதுதான் அந்த படத்துல ஒரு மெயினே. அந்த ஸ்டாச்சு தான் முழுக்க முழுக்க வரும். நெறைய கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். உங்களுக்கு சிலதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்ச மாரியே இருக்கும். ஆனா கிளைமாக்ஸ் ட்விஸ்ட்லாம் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் அந்த சீனு. அதே மாரி என்னன்னா, இதுல வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். ஒரு மாரி அந்த காட்டுல, ஃபாரஸ்ட்ல என்னென்ன சின்ன சின்ன சவுண்ட்லாம் மைன்யூட்டா அவ்ளோ அழகா எடுத்திருப்பாரு டைரக்டர். அதுதான் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே. அது, அதே மாரி ஆர்டிஸ்ட்டு, அதே மாரி இந்த டைம் லூப்ப வந்து எவ்ளோ அழகா வைக்கணுமோ, புரியணுமோ, அதுக்கேத்த மாரி அழகா காட்டியிருப்பாங்க ஆடியன்ஸ்க்கு. அதுதான் இதுல பெரிய ப்ளஸ்ஸு. கண்டிப்பா இந்த படம் பாருங்க. மலையாள ஃபிலிமு வேற லெவல் போயிட்டு இருக்காங்க. இந்த படம் Hotstarலயே இருக்கு. கண்டிப்பா பாருங்க.